கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையின் சூரா யூனுஸ் என்கிற அத்தியாயத்தின் 41வது வசனத்திலே அல்லாஹ் பேசும் பொழுது சொல்லுகிறான், வமின்ஹும் மன் யுமினு பிஹி வமின்ஹும் மன் லா யுமினு பிஹி. மனிதர்களில் ஒரு சிலர்கள் இருக்கிறார்கள், வமின்ஹும் அவர்களில் ஒரு சிலர் மன் யுமினு பிஹி உங்களை கொண்டு அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள், வமின்ஹும் மன் லா யுமினு பிஹி உங்களை கொண்டு ஈமான் கொள்ளாமல் ஒரு சில நபர்கள் இருப்பார்கள். வரப்புக அஅலமு பில் முஃப்ஸிதீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா யார் முஃப்ஸிதீன்கள், குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள், யார் முஃமின் அல்லாதவர்கள், அதாவது வெளிரங்கத்திலே முஸ்லிமை போல் காட்சி தந்து கொண்டு முஸ்லிமாக இல்லாதவர்கள், அல்லது நீங்கள் எவ்வளவுதான் நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்று ரப்புக அஅலமு பில் முஃப்ஸிதீன் அல்லாஹுக்கு தெரியும், நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று ஒரு வசனத்திலே சொல்றான். தொடர்ந்து பேசக்கூடிய அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபைன் கஸபூக உங்களை அவர்கள் பொய்ப்பித்தார்கள் என்று சொன்னார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் மக்களிடத்திலே போய் ஈமானை எடுத்து சொல்லுகிறீர்கள், இஸ்லாத்தை பற்றி பேசுகிறீர்கள், இறைவனை வணங்க சொல்லுகிறீர்கள், மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயங்களை எடுத்து சொல்லுகிறீர்கள். அப்படி சொல்லுகிற பொழுது ஃபைன் கஸபூக அவர்கள் உங்களை பொய்ப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் சொல்லுவதெல்லாம் உண்மை இல்லை, இந்த மாதிரி மறுமை என்பது கிடையாது, கேள்வி கணக்கு என்பது கிடையாது, அல்லாஹ் என்பது இல்லை என்றெல்லாம் அவர்கள் சொல்லி உங்களை பொய்ப்படுத்தினால், ஃபகுல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லீ அமலி வலக்கும் அமலுக்கும் நான் செய்த அமலுக்கான கூலி என்பது என்னை சார்ந்தது. லீ அமலி எனக்கு என்னுடைய அமலும் என்னுடைய கூலியும், வலக்கும் அமலுக்கும் உங்களுக்கு உங்களுடைய அமலும் உங்களுடைய கூலியும். ஃபைன்கஸபூக ஃபகுல் லீ அமலி வலக்கும் அமலுக்கும் அன்தும் பரீஊன மிம்மா அஅமலு நான் செய்யக்கூடிய காரியத்தை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். வஅன பரீஉம் மிம்மா தஅமலூன் நீங்கள் செய்வதை விட்டு நான் ஒதுக்கிக் கொள்ளுகிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள்னு சொல்றான். மிகவும் ஆழமான அர்த்தத்தை கொண்ட 2 வசனங்கள் நமக்கு மத்தியில் இங்கே பொருள் கூறப்பட்டு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவான ஒரு நடைமுறை என்னன்னு சொல்லி சொன்னால், நல்ல காரியங்களை எடுத்து சொல்லுகிற பொழுது அதற்கான எதிர்ப்புகளும் எதிர்வினைகளும் மிக கடுமையாக இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அழகான பக்குவத்தை இந்த ஆயத் சொல்லி தருகிறது. நம்முடைய பார்வை என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் அனைவருமே சொர்க்கவாதிகளாகவும் அனைவருமே முஃமின்களாகவும் முஸ்லிம்களாகவும் ரசூலுல்லாஹை பார்த்தாலே அவர்களுக்கு ஹிதாயத் கிடைத்துவிடும், சொர்க்கம் கிடைத்துவிடும், அவர்கள் அனைவரும் சஹாபாக்கள் என்று நாம் ஒரு கற்பனையை மனதில் வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தும் ஈமான் கொள்ளாத நிறைய நபர்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்து ஈமான் கொண்டதை போல் நடித்தும் முனாஃபிகீன்களாக பல நபர்கள் வாழ்ந்து வந்தார்கள். வெளிரங்கத்தில் முஸ்லீமா இருப்பாங்க, உள்ளுக்குள்ள அவர்களிடத்தில் ஈமான் இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிய உறவிலேயே நிறைய நபர்கள் இருந்தார்கள், ஆனால் ஈமானை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹ் எவ்வளவுதான் சொன்னாலும், எவ்வளவுதான் அவர்கள் மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்தாலும், நிறைய நபர்கள் 1,24,000 மனிதர்கள் சஹாபாக்களாக மாறினார்கள். அதே போல நிறைய நபர்கள் முஸ்லிமை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவும் செய்தார்கள். எனவேதான் அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டியது அவர்களுடைய கலாக்கதிரில் இருக்கிறது, தக்தீரில் இருக்கிறது. நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் ஒரு சிலரை மாற்ற முடியாது. துனியாவில் 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று அமல், இன்னொன்று அஹ்லாக், குணம். அமலை பொறுத்தவரை எளிதாக மாற்றிவிடலாம். ஒரு சிலருக்கு வலதுகை பழக்கம் இருக்கும், இது ஒரு வலதுகை பழக்கம்னா அது இடதுகை பழக்கமாக மாற்றுவது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். தொடர்ந்து அவர்கள் பயிற்சி செய்கிற பொழுது பழக்கங்கள் மாறிவிடும். ஆனால் அஹ்லாக் என்று சொல்லப்படக்கூடிய குணம் இருக்கிறதா இல்லையா, அதை அவ்வளவு எளிதாக ஒரு மனிதனால் மாற்றிவிட முடியாது. எனவேதான் நாம் செய்யக்கூடிய வேலைகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். விளையாட்டுக்கு பேசுகிறேன், விளையாட்டுக்கு செய்கிறேன் என்கிற பெயரில் ஒரு சில காரியங்களை தொடர்ந்து செய்கிற பொழுது அது குணமாக மாறிவிடும். மாறிடுச்சுன்னா அந்த குணத்தை மாற்ற முடியாது. ஒரு சிலர் தன்னுடைய கட்டிய மனைவியிடத்தில் பாசமாக பேசுவதாக இருந்தாலும் கடினமாகத்தான் பேசுவார்கள். ஒரு சில நபர்களை பொறுத்தவரை தன்னை கொலை செய்ய வந்த எதிரியாக இருந்தாலும் கூட அவனிடத்தில் கடுமையாக பேசாமல் பாசமாகத்தான் பேசுவார்கள். இதெல்லாம் குணம் சார்ந்த விஷயம். அது மாதிரி ஈமான் ஒரு மனிதனுடைய
குணமாக மாறிவிட வேண்டும். அப்படி மாறலன்னு சொல்லி சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவினராக இருந்தாலும் உங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்காது. ரசூலுல்லாஹ் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தாலும் உங்களுக்கு நேர்வழி கிடைக்காது. உங்களுடைய உங்களுடைய மனசுல ஈமான் சரியாக இருக்கணும்னா உங்களுடைய குணங்கள் மிகச்சரியாக பாதுகாக்கப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பொழுது ஒரு பெரும் கூட்டம் இஸ்லாத்தை விட்டும் வெளியே போனது. ஒரு சிலர் நாங்கள் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லி இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்கள். ரசூலுல்லாஹ் வஃபாத்தானதற்கு பின்னால் ஈமான் இஸ்லாம் முடிந்து விட்டதுன்னு சொல்லி ஒரு சிலர் வெளியே போனார். என்ன காரணம்னா அவர்களுடைய குணம் ஈமானாக மாறவில்லை. நபியை கொண்டு ஈமான் கொண்டார்கள், நபிக்கு பின்னால் நின்று தொழுதார்கள், சஹாபாக்களோடு சஹாபாக்களாக இருந்தார்கள். குணம் மாறவில்லை, அமல் மட்டும்தான் மாறியது. அப்போ ஒரு மனிதனுடைய அமல் மாறி எந்த பிரயோஜனமும் இல்லை. அஹ்லாக் சரியாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி மக்களை பார்த்துத்தான் அல்லாஹ் பேசுகிறான். கதபூக்க நபியை நீங்கள் பொய்ப்படுத்தினீர்கள்னு சொன்னால் உங்களிடத்தில் ஒருவர் மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிறார், நல்ல சட்டத்திட்டங்களை எடுத்து சொல்லி பேசுகிறார்னா அதை நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள். அவர்கள் சொல்லுவது சரியா தவறா என்பதை பாருங்கள், யோசியுங்கள். அதை நீங்கள் கொஞ்சம் மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். கதபூக்க அப்படி எவ்வளவுதான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொன்னாலும் வட்டி வாங்கக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, மக்களை ஏசக்கூடாது, பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது என்றெல்லாம் என்னென்ன விஷயங்கள் தவறாக இருக்கிறதோ அவையெல்லாம் எடுத்து சொல்லுகிற பொழுது நீங்கள் பொய்ப்படுத்தினால் ஃபகுல்லி அமலி வலக்கும் அமலும், நீங்கள் எதை அமலாக சம்பாதித்துக் கொள்ளுகிறீர்களோ அதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நான் எதை நல்ல அமலாக செய்கிறேனோ அதை நான் வைத்துக் கொள்ளுகிறேன். முடிவு, இறுதி முடிவு அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. நாளைக்கு கியாமத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா நபர்களையும் தனக்கு முன்னால் வைத்து எது ஹக்கு எது பாத்தில் என்பதை பிரித்து காட்டி விடுவான். அப்போ முடிவு அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. மௌத்துக்கு பின்னால் ஒரு நாள் ஒரு நேரம் அல்லாஹ் எது சரி எது தவறு என்பதை காட்டி கொடுத்து விடுவான். கதபு ஃபகுல்லி அமலி வலக்கும் அமலும் அன்தும் பரீஊன மிம்மா அஅமல், நான் என்னுடைய காரியத்தை நான் செய்துட்டு போகிறேன். தொழுகை அதை நான் தொழுது விட்டு போகிறேன். நோன்பு நான் வைத்துக் கொள்ளுகிறேன். ஜக்காத் நான் கொடுத்து கொள்ளுகிறேன். நீங்கள் ஜக்காத்தை மறுக்கிறீங்கன்னா நீங்கள் ஜக்காத்து கொடுக்காதீங்க. தொழுக மாட்டேன்னு சொன்னால் தொழுகாதீர்கள். ஆனால் இதற்கான முடிவை நாளை அல்லாஹ் பார்த்து கொள்ளுவான் என்று நீங்கள் விட்டுவிடுங்கள். அல்லாஹ் அங்கே வைத்து மனிதர்களை மொத்தமாக பிடித்து கொள்ளுவான் என்று இந்த வசனம் ஒரு மனிதன் ஹக்கை சத்தியத்தை எடுத்து சொல்லுகிற பொழுது எப்படி நடக்க வேண்டும், மக்களுக்கு மத்தியில் தான் ஈமானை இஸ்லாத்தை எப்படி கொண்டு செலுத்த வேண்டும் என்பதை ரொம்ப அற்புதமாக சொல்லித் தருகிறது. ஒரு கட்டத்தில் நீங்கள் தவறான விஷயத்தை பார்த்தால் உங்களால் சொல்லி திருத்த முடிந்தால் சொல்லி திருத்துங்கள். அல்லது சொல்லி திருத்த முடியாத இடத்தில் ஒரு தவறு நடக்குதுன்னா அதை மனதால் வெறுத்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள். பாதையில் கிடக்கக்கூடிய முள்ளாக இருந்தாலும் எடுத்து ஓரமாக போட்டு நன்மையை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் மார்க்கம் நல்ல விஷயங்களை நிறைய பேசுகிறது. பாவமான விஷயங்களை பற்றி எடுத்து சொல்லி பாதுகாத்துக் கொள்ள சொல்லுகிறது. இவற்றையெல்லாம் நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடிக்கிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய மறுமையின் எல்லா அமல்களையும் பொருந்திக் கொள்ளுகிறான். மக்களுக்கு மத்தியிலே நாளவின் மஹ்ஷர் மைதானத்திலே நல்ல அமல்கள் நல்ல சிந்தனையோடு செய்யப்படக்கூடிய எல்லா அமல்களும் ஒரு மனிதனுக்கு எல்லா விதத்திலேயும் பிரயோஜனமாக அமையும் என்பதை மேலே சொன்ன வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலகட்டங்களில் இறைவனால் எடுத்து காட்டப்பட்ட எல்லா நல்லமல்களையும் மனவோர்மையோடு எடுத்து செய்கிற நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.